வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர் செஷன். ஸோ நம்மளுடைய சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸோட கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு இந்த செஷனில் நம்ம வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். நம்பர் 1, எஸ் அபினேஷ் ஒரு டவுட்டு கேட்டிருக்காங்க. என்ன டவுட்டு கேட்டிருக்காங்க? அதை கேள்விப்பட்ட பிறகு எனக்கு நிம்மதியே போயிடுச்சு. இது எப்படி சார் இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு அபினேஷ் உங்களுக்கான ஆன்சர் தான். ஆஃப்டர் ஹியரிங் திஸ் ஐ ஹாவ் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். ஆஃப்டர் ஹியரிங் திஸ் ஐ ஹாவ் நோ பீஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லணும். நம்பர் 2, எஸ் அபிதா ஒரு டவுட்டு கேட்டிருக்காங்க. என்ன டவுட்டு? கவலைப்படாதீங்க, அவருக்கு ஒன்றும் ஆயிருக்காது, அவருக்கு ஒன்றும் நடந்திருக்காது. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு அபிதா உங்களுக்கான ஆன்சர் தான். டோன்ட் வரி, nothing would have happened to him. Don't worry, nothing would have happened to him. Number 3, எஸ் திவ்யா ஒரு டவுட்டு கேட்டிருக்காங்க. என்ன டவுட்டு? இந்த சண்டை எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். இது எப்படி சார் இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு திவ்யா உங்களுக்கான ஆன்சர் தான். You are the cause of all these quarrel. You are the cause of all these quarrel அப்படின்னு சொல்லணும். நம்பர் 4, எஸ் லக்ஷரன் ஒரு டவுட்டு கேட்டிருக்காங்க. என்ன டவுட்டு கேட்டிருக்காங்க? என் மனசுல உள்ளதை நீங்க பேசிட்டீங்க, என் மனசுல உள்ளதை நீங்க சொல்லிட்டீங்க. இது எப்படி சார் இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு எஸ் லக்ஷரன் கேட்டிருக்காங்க. லக்ஷரன் உங்களுக்கான ஆன்சர் தான். யூ ஹாவ் ஸ்போக்கன் மை மைண்ட். யூ ஹாவ் ஸ்போக்கன் மை மைண்ட். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 5, யாரு என்ன டவுட் கேட்டிருக்கா? சி ரோஷன் ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. உன்னை பார்க்காம நான் இழைச்சு போயிட்டேன், உன்னை பார்க்காம நான் எலும்பும் தோலுமா போயிட்டேன். இது எப்படி சார் இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு ரோஷன் கேட்டிருக்காரு. ரோஷன் உங்களுக்கான ஆன்சர் தான். ஐ ஹாவ் பிகம் ஸ்கின்னி without seeing you. I have become skinny without seeing you னு சொல்றோம். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 6, எஸ் அபிதாப் ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் அவசரப்படாத, எல்லாத்துக்கும் அவசரப்படாத. இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு அபிதாப் உங்களுக்கான ஆன்சர் தான். Don't be hasty in everything. Don't be hasty in everything. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 7, எம் விசாகன் ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. என்னது? அவ அழுது அழுது எல்லா காரியத்தையும் சாதிச்சிருவா. ரொம்ப அழகான டவுட் கேட்டிருக்காங்க. அழுது அழுது அவ வந்து எல்லா காரியத்தையும் சாதிச்சிருவா. இது எப்படி சார் இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு விசாகன் உங்களுக்கான ஆன்சர் தான். she is an expert in water works. she is an expert in water works. ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக் வந்துட்டோம். நம்பர் 8, P.A. பிரசாத் ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. என்னது? சார் என்னோட மனசாட்சி என்ன உறுத்துது, என்னோட மனசாட்சி என்ன கொல்லுது. இது எப்படி சார் இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு அருண் பிரசாத் உங்களுக்கான ஆன்சர் தான். மை கன்ஷைன்ஸ் பிரிக்ஸ் மீ. மை கன்ஷைன்ஸ் பிரிக்ஸ் மீ. நல்லா கவனிங்க. கன்ஷைன்ஸ் அப்படின்னா மனசாட்சின்னு அர்த்தம். மை டியர் வியூவர்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர் செஷன் இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.